ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தனசேகர் பேசுகிறேன், ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வால்வோ ஐஷிஃப்ட் வாட்டர் லீக் ஆகுது பாருங்க. வாட்டர் பம்ப்லேருந்து வாட்டர் லீக் ஆகுது. ஐஷிஃப்ட் வால்வோ பாருங்கள் எவ்வளோ பிளே இருக்குது. பேரிங் போச்சு, சீல்லாம் போயிட்டு வாட்டர் லீக் ஆகிட்டுருக்கு. ஊற்றி பாருங்கள், தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதோட பெல்ட்டாக ஃபேன் கிளச்சும் சென்சார்லாம் உடஞ்சிருக்கு. வாங்க கழட்டுவோம். ஃபஸ்ட்டு வாட்டர் பம்பு கழட்டுவோம். இந்த வாட்டர் பம்பில் புள்ளியை கழட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வாட்டர் பம்ப் கழட்டுறதுக்கு முன்னாடி புள்ளி 5 போல்டு, சின்ன போல்டு வாங்க, 5 போல்டு 10 சைஸு ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி புள்ளி எடுத்துருவோம். புள்ளி எடுத்த உடனே, ஃபேன் புள்ளி எடுத்த உடனே, வாட்டர் பம்புடைய புள்ளி எடுத்த உடனே 6 போல்டு வரும். 6 போல்டு 12 சைஸு ஸ்பேனர் போட்டு கழட்டிடுவோம். கழட்டிட்டு ஃபேன் எடுத்து வாட்டர் பம்பை எடுத்துறது நல்லது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்கள். பேரிங் போனதால ரொம்ப ஸ்பீடாக ஊற்றும். சில டைம் வாட்டர் பம்பு போச்சுன்னா லைட்டாக தான் லீக் ஆகும். டிரைவருங்க நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா தண்ணி குறையுது, 1 லிட்ரு குறையும், 2 லிட்ரு குறையும், அப்படி ரொம்ப லைட்டாக லீக் ஆகும். வண்டி ஆஃப் பண்ணால் லீக் ஆகும், ரன்னிங்கில் லீக் ஆகாது, இப்படிலாம் வரும். அதனால் வண்டி ஈஸியாக எடுத்துன்னு வந்துடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ ஓட்டையாக ஊற்றிட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டார் டிரைவரு. அதோட புள்ளியும் கழட்டி எடுத்துறது நல்லது. அதாவது டென்ஷனர் புள்ளி பெல்ட் டென்ஷனர் கழட்டிடுறது நல்லது. முன்னாடி பெல்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு பெல்ட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு டென்ஷனர் தான் கழட்டணும். நெக்ஸ்ட்டு தான் வாட்டர் பம்பு கழட்டணும். இதான் டென்ஷனரு பேரிங்லாம் நல்லாயிருக்கு. டென்ஷனர் பிரச்சனை இல்லை. டென்ஷனர் கூட சில டைம் நாய்ஸ் வரும். பேரிங் போச்சுன்னா க்ளீனாக கற்கன்னு வரும். அது க்ளீனாக சவுண்டு கண்டுபிடிச்சி மாற்றிடலாம். டென்ஷனர் கழட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். டென்ஷனர் கழட்டினா ஒரு போல்டு கழட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ராக்கெட் போட்டு எவ்வளோ ஃப்ரீயாக கழட்டுறோம் பாருங்கள். இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த இடம் அவ்வளோதான். கை தான் போகும் அந்த இடம். கை போடுறதே ஃபேனில் இடிக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான பிளேஸ் இது. இதனால எல்லா வண்டியை விட இது வாட்டர் பம்பு கழட்டுறதுலாம் ஈஸி தான். இது ஒரு 1 ஹவரில் கழட்டி மாட்டிடலாம். ரெடியாக இருந்ததுன்னா 1 ஹவரில் மாட்டி விட்டுடலாம். 1 ஹவர் அதிகம். ஃபேனை கழட்டிட்டு வாட்டர் பம்பு கழட்டிட்டு ஃபேனை கழட்டுவோம். பாருங்கள் சென்சார்லாம் உடஞ்சிருக்கு. சென்சார் உடஞ்சிதுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஒர்க் ஆகாது.
ஃபேன் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்கள். தண்ணி கழட்டி விடாமல் வாட்டர் பம்பு கழட்டிடுறோம். அதனால தான் தண்ணியெலாம் லீக் ஆகுது. சென்சார் போனதுனால என்ன ஆகும்னா ஓவர் வந்து ஹீட் ஆகும். அது கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். ஃபேனு ஓடும், சில டைம் ஓடாது. அதனால் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். சென்சார் இருந்ததுன்னா கரெக்டான ஹீட்டு வந்து 90 டிகிரி வந்தவுடனே, அதாவது வந்து 85க்கு மேலே 90 டிகிரி 90 வந்த உடனே அது வந்து ஃபேன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கூலிங் ஆன உடனே நார்மலாக சுற்றும். அதனால் சென்சார் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேன் கிளச்சு சென்சாரு முக்கியம். அதனால் வந்து அதையும் மாற்றி ஆகணும். கழட்டுவோம். வாட்டர் பம்பு, ஃபேன் கிளச்சு, பெல்ட்டு, ஃபேன் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ தண்ணி கூலன்லாம் போயிடுச்சு. கூலன்லாம் காலி ஆகிடுவேன். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டார். வண்டியில் வந்து கேனு இருக்குது, பெரிய கேனு. அதில் ஃபில் பண்ணி வர ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டார் வண்டியை. இவ்வளோ ஆடுது பாருங்கள். இது ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. கிட்டுலாம் கிடைக்காது. கிட்டு பேரிங்லாம் கிடைச்சிதுன்னா வேலை பார்க்கலாம். ஆனால் கிடைக்காது. அது பிளாஸ்டிக் வேறு. இம்ப்ளர் வந்து பிளாஸ்டிக்கு, தட்டினா டப்புன்னு உடஞ்சிரும். இது என்னென்ன கம்பெனிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க. 1000 ரியால் என்ன ஆகுது. இது 500 ரியால் கட்டினா ரிட்டர்ன் எடுத்துக்கிறான். கம்பெனிக்காரன் வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கிட்டு பூஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஃபேனுடைய மிச்சம் தான். ஃபேனுடைய ஃபேன் பெல்ட்டு எல்லாம் சுற்றி இருந்தது. அதனால் வந்து இப்போது ஃபேனை கழட்டுறதுக்கு டேங்க்கு இது எல்லாம் கழட்டி ஆகணும். ஃபேன் கிளச்சு கழட்டுறதுக்கு அதான் அதிகமான வேலை. பாருங்கள், டாப் ஹோஸு, டேங்க்கு. இது வந்து கிளீப் வந்து வால்வோவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இது எலக்ட்ரிக்கல். இது டேங்க்கு வாட்டர் குறைஞ்சா வந்து இண்டிகேட்டர் பண்ணுறதுக்கு டேங்க்கு சென்சார். அது ஐலோ வாட்டர் சென்சார். இது டேங்க் வெளியில் எடுத்துகிட்டு, இது என்னென்னா அந்த சைடு ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, ஃபேனுடைய கவர். அந்த கவரை வந்து இந்த பக்கம் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு சென்டராக எடுத்துடணும். அதுக்கு இடிக்காமல் இருக்கிறதுக்கு சைடில் வர தெர்மோஸ்டர் வால்வுனுடைய கவரு, அந்த கவரு இந்த வாட்டர் லைன்லாம் ஃபுல்லாக கழட்டினா தான் வந்து இடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருக்கோம். தெர்மோஸ்டர் வால்வுக்குரிய லைன் இது பாருங்கள். தெர்மோஸ்டர் வால்வு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பெருசு, சிங்கிள் தான். இது ரொம்ப பெருசு. இதையும் கழட்டி ஆகணும். முன்னாடி ஃபேன் வந்து 4 போல்ட்டு தான். அது 4 போல்ட்டு 13 சைஸ். இது
இந்த லெஃப்ட் சைடில் வந்து இன்லெட் இன்லெட் பைப்லாம் காட்டணும். இன்லெட் பண்ணி போல்ட்டுக்கு வர பைப்லாம் கழட்டணும், ஏன்னா இடிக்கும். அது 4 போல்டு கழட்டிட்டு மேலே ஓஸ் வரும், கழட்டி எடுத்துக்கணும். இது கம்ப்ரஸர் லைனு இப்படி கொடுத்துருக்கான். இது பாருங்கள், புது மாடலில் வந்து இது போல் கொடுத்துருக்கோம். கம்ப்ரஸர் பைப்பும் கழட்டி விட்டுடணும். இது இன்டர் கூலருக்கு போகிறது லைனு. இதெல்லாம் கழட்டி எடுத்து தான் ஃபேனை வந்து ஃப்ரீயாக வரும். இல்லைனா ரேடியேட்டர்லாம் வந்து கழட்டணும். அது ரேடியேட்டர் கழட்டுறதை விட இது ஈஸி. இது கழட்டிட்டு அந்த சைடில் வர சேஃப்டி கவர் அமைக்கி பிடிச்சு நம்ம கழட்ட வேண்டியதான். பாருங்கள், இது இன்லெட் பண்ணி போடல. ஏதாவது துணி விழுந்துச்சுன்னா கஷ்டம், அதனால் துணியை வச்சுருக்கோம். பாருங்கள், இதை அமைக்கி பிடிச்சி இப்படி தான் எடுக்கணும். அதுக்கு இது எல்லாம் கழட்டுற மாதிரி சூழ்நிலை இது வரல. இந்த இன்ஜின் தூக்குற இந்த சப்போர்ட் ராடை கழட்டினா தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ராடை கழட்டி எடுத்துருவோம். இல்லைன்னா வந்து இடிக்குது. இது கொஞ்சம் எடுத்தால் கரெக்டாக வந்துடும். அலாங்கி போல்டு 12 சைஸு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐஷிஃப்ட்டு புது வண்டி வால்வோ. இது கழட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு பயப்படாதீங்க. உட்காந்து ஒர்க் பண்ணால் எல்லாம் ஈஸி தான். அவ்வளோதான், வெளியே வந்துடுச்சு. வாங்க எப்படி உடஞ்சிருக்குன்ட்டு பார்ப்போம். இதை பாருங்கள், எல்லாம் பிளாஸ்டிக் தான். இது பெல்ட்டு கட்டாயி அடித்து உடைச்சிடுச்சு. வெறும் பேன் பெல்ட்டு. இந்த ஃபேன் கிளச்சு, வாட்டர் பம்பு, அடுத்தது டென்ஷனரு, இது 3 வந்து 13,000 நான் வந்து கம்பெனியில். இதனுடைய ப்ளக்கு, சென்சாருடைய ப்ளக்கு ஒயர் கட்டாகி வந்துடுச்சு. நல்ல காலம். இந்த ப்ளக்கு கட்டாயிருந்ததுன்னா கஷ்டம். ஒயர் தான் கட்டாயிருக்கு, பிரச்சனை இல்லை, அது மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபேன் கிளச்சும் வாட்டர் பம்பு அட்ஜஸ்டரு ஃபேன் பெல்ட்டு 13,000. ஒரு காசுக்கு 2.25 லட்சம் வருது. இது மட்டும் நாங்கள் வந்து இந்த அடுத்த லோக்கல் குவாலிட்டியை வந்து வாங்கி மாட்டி விட்டோம். அது 4,000 தான் அது மாட்டி விட்டோம். வேறு என்ன சொன்னோம், கம்பெனி என்ன வாங்கி கொடுக்குதோ அதை மாட்ட வேண்டியதான். பாருங்கள், உள்ள எல்லாம் போர்டு, சின்ன போர்டு. இது என்ன பண்ண முடியும், நம்ம மெக்கானிக் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான் வர்றதெல்லாம் இப்போது. ஆனால் இது கம்பெனியில் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கினோன்னா
500 நான் வந்து குறைக்கிறாங்க. ஓகே பாருங்க, மாட்டி செக் பண்ணுவோம். இது வேறு கம்பெனி வேறு கம்பெனி இதுவே வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு. ரொம்ப வால்வோடைய ஸ்பேர்ஸ்லாம் எக்ஸ்பென்ஷன் கூட அதிகம். இதை வச்சு சமாளிக்க முடியாது. இதெல்லாம் யானையை கட்டி தீனி போடுற மாதிரி இது. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 6 போல்டு. அடுத்தது ஃபேன் கிளச்சு மாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேன் கிளச்சு மாட்டும்போது ஒயர் வந்து கரெக்டாக வந்து கயிறோ போட்டு கட்டணும். ஏன்னா வந்து மேனுவல் டைப்புக்கு வந்து மேனுவல் கியர் டைப் வந்து அது கிளாம்லாம் வரும். சென்சாருக்கு வந்து அந்த ஒயர் வந்து பிடிக்கிற மாதிரி கிளாம் வரும். இதில் அப்படி வரல, வெறும் ஒயர் மட்டும் கொடுத்துருக்கான். அந்த ஒயர் வந்து டேப் பண்ணணும். அது பாருங்க, இதான் டென்ஷனரு. நம்ம இது போல் தான் லூஸ் பண்ணி எடுக்கணும். ராக்கெட் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் லூஸ் ஆகும். மாட்டும் போதும் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்க, டென்ஷனரு. இது வந்து வாட்டர் பம்ப் சைடு வரும் இந்த டென்ஷனரு. அந்த பக்கம் ஏசி பக்கம் இன்னொரு டென்ஷனர் வரும். ஒரே ஒரு சிங்கிள் டென்ஷனர். அதுவும் ராக்கெட் போட்டு இழுத்தா வந்துடும். மாட்டியாச்சு. ஓகே, மாட்டி கூலாண்டு ஊற்றிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்க, லீக் ஆகுது. சின்ன தப்பாயிடுச்சு. வாட்டர் லீக் ஆகுது. ஏன் லீக் ஆகுதுன்னா, வாட்டர் பம்பு பாடி வந்து கட்டாயிருந்தது கவனிக்கலை. சரி, இது பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து தேஞ்சிருக்கு பாருங்கள். தேஞ்சி ஹோல் விழுந்துருக்கு பாருங்கள். இது கவனிக்காமல் மாட்டினதுனால 2வது முறை கழட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுபோல் கவனிச்சிருக்கணும். முன்னாடியே பின்னாடி லைட்டாக தண்ணி வரவே நாங்கள் வந்து வாட்டர் பம்பு தான் வந்து லீக் ஆகி வருது, இது வர சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை கவனிக்காமல் விட்டோம். இவ்வளோ பெரிய ஓட்டை லைட்டாக தான் முன்னாடி இருந்துருக்கு, இந்தளவுக்கு இல்லை. இப்போ அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த பாடியை கழட்டினோம்னா மெயின் புள்ளியை கட்டி ஆகணும். மெயின் புள்ளியை கழட்டினா தான் பாருங்கள், உள்ளே போல்ட் இருக்குது பாருங்கள். புள்ளி ஒட்டினாமல் இருக்குது, அது வராது. புள்ளியை கழட்டினா தான் அந்த போல்டு வரும் வெளியில். அதனால் கழட்டி எடுத்தாச்சு. இது 6 போல்டு வரும். மேலே 3 போல்டு, கீழே 3 போல்டு பாருங்கள். கீழே 3 போல்ட் இருக்குது பாருங்கள். இது இந்த ஓரிங் வந்து இன்ஜின் மவுண்டிங்கில் வரும். 2 ஓரிங் ஒன்று வரும். இந்த வாட்டர் பம்ப் சென்டராக ஒன்று வரும், மேலே ஒன்று வரும். ஒன்று செக்ஷன் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்புறது. 2 ஓரிங். இது ஒன்று இருக்கும், அண்ணாண்ட உள்ள பாடிக்குள்ளே சைடில் ஒன்று இருக்கும்.
பாருங்கள், எல்லாம் மறுபடியும் டபுள் ஒர்க்கு. புள்ளியெல்லாம் கழட்டியாச்சு. கழட்டின பிறகு தான் வெளியில் வந்தது. அது பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ஓரிங் ஒன்று வருது பாருங்கள். இனிமேல் வாட்டர் பம்ப் லீக் ஆகுதுன்னா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. உள்ளுக்குள்ளே லீக் ஆகுதா, இது லீக் ஆகுதா. இது இந்த வாட்டர் பம்புக்குள்ளே பாடி இது தனியாக. இது 2000 ரியால் கிட்ட என்ன வரும். இருந்தாலும் வேறு கம்பெனி வாங்கினா 500 ரியால் 400 ரியாலில் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பேர் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு இன்ஜின் ஒன்று பிரிச்சிருக்கோம், அதனுடைய எடுத்து மாட்டிட்டு அதுக்கு புதுசாக ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கு மாட்டிடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. இதே சைட்டில் எங்கேனா நிற்கிதுன்னா அப்புறம் டபுள் ஒர்க் ஆகிடும். இது ஒர்க் ஷாப்பில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எதையாவது ஒன்று எடுத்து போட்டு மாட்டிடலாம். மேனேஜர் கேட்டு, என்ன முடிஞ்சது மறுபடியும் கழட்டுறீங்க அப்படின்னாரு. கவனிக்காமல் விட்டுட்டோம், ஒரு பாடி ஒன்று போச்சு. என்ன பாடி? ஹவுசிங், அதாவது வாட்டர் பம்ப் ஹவுசிங் உள்ளே லீக் ஆகிடுச்சு. அப்படியா? பார்த்தாரு. கவனிக்கலையா? கவனிக்கலை. ஓகே, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி இதே ரொம்ப ஹார்டாக இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா திட்டுவாங்க, ஏன் கவனிக்கலாம், அப்படி இப்படின்னு ஒரு சீனை போடுவாங்க. நம்ம மேனேஜர் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுல தவறுதல சகஜம்தான் அப்படின்ட்டு அவர் சகஜமாக எடுத்துக்குவார். இருந்தாலும் தப்பு தானே நம்ம ஒர்க் பண்ணது, கவனிக்காமல் விட்டது. அது சொல்லி தான் ஆகணும். சொல்லியாச்சு, சார் கவனிக்கலை, வாட்டர் பம்பில் தான் லீக் ஆகுதுன்னு விட்டுட்டோம், மாட்டின பிறகு தான் தெரியுது சார். நோ ப்ராப்ளம், சார் ரிக்வெஸ்ட் பண்ணு, இதுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணியாச்சு. 1 ஹவர்லேயே ஒரு பாடி ஒன்று தூக்கி போட்டு பழசு மாட்டியாச்சு. இது பாருங்கள், இது ரிவர்ஸில் 2 போல்ட் வரும். இதான் செக்ஷனு, வாட்டர் பம்பு செக்ஷனுக்கு உள்ளது. கீழே வரும். அது இது இங்கே இதுக்கு ஒரு போல்ட் வரும். 3 போல்ட் வரும். இதில் அந்த கவரில் 6 போல்ட் வரும். பழசு தான் அது, வேறு இன்ஜின் இது. இது பாருங்கள், இது ஒரு போல்ட். இது லூஸ் பண்ணால் ஃப்ரீயாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கேப் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இது மேலே டாப்பும் கேர்ஃபுல்லாக கழட்டணும். பிளாஸ்டிக் எல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணால். அதே போல் இது கொஞ்சம் எம்மரி போட்டு க்ரீஸ் வச்சுருங்க. ஏன்னா வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்கும். 2 பக்கம் லிவரால் தட்டி எடுக்கணும். அதனால் போடும்போது ஃப்ரீயாக போட்டு டேர்ன் பண்ணுறதுக்காக எம்மரி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸ் வச்சிட்டோம். இப்போ ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோல் அட்ஜஸ்ட் பண்ணி 2 புள்ளி வரும் இதுக்கு. ஒன்று வாட்டர் பம்புக்கு ஒரு புள்ளி, ஒன்று ஏசிக்கு ஒரு புள்ளி. ஏசி கம்ப்ரஸரு, டைனமா, அதுக்கு ஒரு அட்ஜஸ்டரு. இது இப்போ வெளியில் அவுட்டில் மாட்டுறது வாட்டர் பம்பு, அட்ஜஸ்டரு, ஒரு ஐடியல் புள்ளி, டென்ஷனர். அதான் டென்ஷனரு, ஒரு ஐடியல் புள்ளி வரும் இந்த பக்கம். இது 6 போல்ட்டு தான். நார்மலாக ஒரு 90 ஃபுட் பவுண்ட் வச்சா போகிறோம், 90-100 வச்சா போகிறோம். இது ஓகே. ஒவ்வொரு ஃபால்ட்டாக வரும்போது அந்த ஃபால்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறோம் அப்படின்றதான் நேச்சுரலாக வீடியோ, என்னுடைய வீடியோலாம் அப்படி தான் இருக்கும்.
ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபால்ட் எப்படி வந்தது, அது எப்படி கழட்டி மாட்டுறோம் அப்படின்றது தான் நான் போடுவேன். பாருங்கள், பெல்ட்டுடைய டயக்ராம் எப்படி வருதுன்னு பாருங்கள். வாட்டர் பம்புக்கு எப்படி வருது, ஏசி கம்ப்ரஸருக்கு எப்படி வருது, 2 பெல்ட் வரும் அது. ஓகே, ஒவ்வொரு ஃபால்ட்டாக தான் நான் வந்து அட்டன் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் நான். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோ கவனிச்சிங்கன்னா அந்தந்த ஃபால்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறது புதுசாக வரவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது. அதே போல் வால்வோலாம் வந்து ஊரில் புதுசாக வருதுன்னா பயப்பட வேண்டியதில்லை. பஸ்ஸுலாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பஸ்ஸுலாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சைடில் வந்து ரேடியேட்டர்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதனால் தைரியமாக மெக்கானிக்கலாம் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இன்ஜினை பிரிங்க. சென்சார் மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து பிரிங்க. மேக்ஸிமம் இது வந்து என்ன ஃபால்ட்டு உள்ளே இருக்கிறதுலாம் வந்து கவனிக்கிறது வந்து கம்ப்யூட்டரில் தான் கவனிக்கணும். ஏன்னா வந்து சில விஷயம்லாம் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து 100% வந்து ஒரு 75% நம்ம மேனுவலாக வந்து நல்லா ஒர்க் தெரிஞ்சால் மேனுவலாக ரிப்பேர் பண்ணிடலாம், பார்த்துடலாம். நாங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். என்கிட்ட வந்து 100 வண்டி ஆட்டிருக்கு. 100 வண்டியில் வந்து மேக்ஸிமம் கம்பெனிக்கு போகிறதுல வந்து 100ல் வந்து ஒரு 10 வண்டிக்குள்ளே தான் வந்து எதாவது ஒன்று அனுப்போம். 10 வண்டி 5 வண்டி ரீஸ்டார்ட் பண்ணோம். மற்ற வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து கண்டுபிடிக்க மற்ற எல்லாமே அத்தனையும் நாங்கள் பார்த்துருவோம். எதுலேயாவது உருவி போட்டு வேறு வண்டியிலாவது உருவி போட்டு பார்த்துருவோம். ஆனால் எரர், கம்ப்யூட்டர் எரர்லாம் வந்து அவங்க தான் ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் விடுவோம். கம்பெனிலேருந்து அமுச்சு ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மாட்டியாச்சு, மேக்ஸிமம் எல்லாம் மாட்டியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரவாயில்ல, நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையும் பார்க்குறங்கிட்டு எல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க. இது கேர்ஃபுல்லாக மாட்டினேன். இது இப்போ மேலே ஒரு சின்ன இது ஒரு நிறைய உடஞ்சிரும். அது லைட்டாக கைப்பட்டாலோ இது பட்டாலோ உடஞ்சிரும். மேலே ஒரு சின்ன ஓஸ் வருது பாருங்கள். இது எல்லாமே பிளாஸ்டிக். இது நல்லா சிலிக்கானை வச்சு டைட் பண்ணிவிடுங்க. கம்பெனியை சொல்கிறாங்க சிலிக்கான்லாம் வைக்காதீங்க அதிகமாக அப்படின்றாங்க. அதிகமாக வைக்காதீங்க. நம்ம பழசே கழட்டி மாட்டுறதுனால கொஞ்சம் சிலிக்கானை வச்சு மாட்டினோம்னா வாட்டர்லாம் லீக் ஆகுது. ஏன்னா புதுசாக போட்டால் சிலிக்கானே வைக்க தேவையில்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் இப்போது ஒரு 1 hour ஓட விட்டு வேறு லீக்கெலாம் எதுவும் இல்லை. 1 hour ஓட விட்டு செக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் வண்டியை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வண்டி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்த நல்ல வீடியோட வரேன். பாய் பாய்.